ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான க்ரீமியான பாஸ்தா ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அதை நாம் எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாஸ்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு, அப்புறமா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறமா நாம் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறமா பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஃபுல்லுமே நமக்கு இந்த கட்டிகள் இல்லாமல் கரையாது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நீங்களும் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஒயிட் சாஸு எவ்வளோ சூப்பராக கட்டிகள் இல்லாமல் நல்லா க்ரீமியாக வந்திருக்குது. அப்புறம் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாஸ்தா வந்துட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக கோல்டு வாட்டர் போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்புறமா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கும். அப்புறமா நான் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். க்ரீம் வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பாஸ்தா எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாஸ்தாவும் இந்த க்ரீமும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் காரத்துக்காக நாம் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறோம். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறமா இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நமக்கு சால்ட் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்சருக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மொசரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நமக்கு. இந்த மாதிரி தான், அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா தயார். அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கடையில் வாங்கணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வத்தலவே மிக்சியில் பல்ஸில் வச்சு அடித்தோன்னா நமக்கு சூப்பரான சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். அப்புறமா கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு கார்னிஷுக்கு நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு ஹெர்ப்ஸும் தூவிட்டு போட்டுடலாம். அவ்வளோதான். செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.